அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு முறை புத்தர் தன்னோட சீடர்களோட மதிய நேரம் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஒரு மர நிழல்ல அமர்ந்தாருங்க. அப்போ எப்பொழுதுமே குழப்பத்தோட இருக்க தன்னோட சீடர் ஒருவரை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நீ போய் அந்த நீர்நிலையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாருங்க. இவரும் அங்க இருக்க ஒரு நீர்நிலையில தண்ணி எடுக்கிறதுக்காக போறாருங்க அந்த சீடரும். அப்போதான் சரியா அதே நேரத்துல ஒரு மாட்டு வண்டியும் அந்த நீர்நிலைய கடந்து போகுதுங்க. அதனால அந்த தண்ணிலாம் ரொம்ப கலங்கலாயிடுதுங்க. சீடர் உடனே புத்தர்கிட்ட வந்து, அந்த தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வா அப்படின்னு புத்தர் சொல்லிடுறாருங்க. இந்த சீடரும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த தண்ணியை பாக்குறாருங்க. மேல ரொம்ப நல்ல தெளிவாயிடுதுங்க அந்த தண்ணி. அதுல இருந்து புத்தருக்காக தண்ணியும் முந்துட்டு வந்து அந்த சீடர் கொடுக்குறாருங்க. இப்போ புத்தர் கேட்கிறாரு, இந்த நேரத்துல அந்த தண்ணி நல்லா ஆகுறதுக்கு நீ ஏதாச்சும் முயற்சி பண்ணியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீடர் சொல்றாங்க, நான் என்ன குருவே செஞ்சேன், அந்த தண்ணியை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுங்கன்னு நீங்க சொன்னதுனால நான் அப்படியே செஞ்சேன், அதுவாகவே தானே நல்லா தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே புத்தர் சொல்றாங்க, நீயும் அடிக்கடி ரொம்ப குழப்பமான நிலையிலே இருக்கல, அப்படி இருக்காத, நீ அமைதியா இரு, கொஞ்ச நேரம் அதை பத்தி அந்த குழப்பமான நிலையை பத்தியே யோசிக்காம வேற சிந்தனைகள்ல உன்னை ஈடுபடுத்திக்கோ, அந்த குழப்பமான நிலை தானாவே சரியாயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு புத்தரும் சொல்றாருங்க. இப்போதான் அந்த சீடருக்கும் தன்னோட தவறு புரியுதுங்க. கதையோட நீதி, எப்பொழுதுமே ஏதாவது பிரச்சனை வந்தா அமைதியா இருங்க, கொஞ்ச நாள்ல அதுவுமே சரியாயிடுங்க. நீங்க ரொம்ப போட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணி இன்னும் அதை ரொம்ப மோசமாக்காம இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.